தன்னை பராமரிக்கும் பாகனிடம் பேசி மகிழ்ந்த தெய்வானை. இருவரின் உயிரிழப்புக்கு பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பும் காட்சிகள். திருச்செந்தூர் சென்று மெய்சிலிர்த்த பக்தர்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த கோயிலில் 26 வயதான தெய்வானை என்ற யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி தெய்வானை யானை தாக்கியதில் பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகிய இருவரும் உயிரிழந்தனர். இதனால் தெய்வானை யானை தனி அறையில் வைத்து கண்காணிக்கப்பட்டு வந்தது. சில நாட்களாக மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்த நிலையில் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. இதையடுத்து யானை தங்கியிருந்த அறையில் வர்ணம் பூசுவது, யானையை வெளியே அழைத்து வந்து சகஜ நிலைக்கு மாற்றுவது என ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நேற்றைய தினம் வெளியே அழைத்து வரப்பட்ட தெய்வானை யானை குளிக்க வைக்கப்பட்டு காற்றோட்டமான சூழலுக்கு மாற்றப்பட்டது. யானை கட்டப்பட்டுள்ள இடத்திற்கு அருகே சென்ற பக்தர்கள் அதன் அருகே நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். அப்போது யானை தனது பாகன் கொடுத்த கம்பை அங்குமிங்குமாக மாற்றி விளையாடியது. அதைத் தொடர்ந்து பாகனிடம் ஏதோ பேசுவதற்காக மௌன மொழியில் தலையாட்டி விளையாடியது தெய்வானை. நவம்பர் 18ஆம் தேதி நடந்த துயரச் சம்பவத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பும் தெய்வானை காலுக்கு கட்ட வேண்டிய சங்கிலியை பாகனிடம் எடுத்து கொடுத்து காலையும் எடுத்து காட்டி குழந்தை போல நின்றது. யானையின் இந்த செயல் அங்கு சென்ற பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் விதமாகவே அமைந்தது.